அத்தியாயம் 53. தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக அந்த கேணியின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த காவியா குதிக்கலாம் என்று நினைக்கும் பொழுது பட்டென அவள் கையை பிடித்தது ஒரு வலிய கரம். கண்கள் கலங்க சிறு பயத்துடன் திரும்பி பார்த்தாள் பெண்ணவள். அவள் முன்னே கேள்வியாய் நின்று கொண்டிருந்தான் சின்ராசு. அவன் வழக்கம் போல அவர்கள் மளிகை கடைக்கு லோடு ஏற்றி செல்வதற்காக வண்டியில் இந்த பக்கம் வந்து கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் யாரோ ஒரு பெண் தனியாக இந்த கேணி அருகே நிற்பதைக் கண்டு அவன் ஓடி வந்து அந்த பெண்ணின் கையை பிடித்தான். ஆனால் அது காவியா என்று அவன் துளியும் நினைக்கவில்லை. இங்க என்ன பிள்ளை பண்ற, அதுவும் இந்த நேரத்துல? சற்று பதட்டத்துடன் கேட்டான் சின்ராசு. அவனுக்கு தெரிகிறது அவள் தற்கொலை செய்யத்தான் வந்திருக்கிறாள் என்று. அவளுக்கு நீச்சல் தெரியாது என்பதுதான் அவனுக்கு தெரியுமே. காவியா உதட்டை கடித்து அழுகையை கட்டுப்படுத்த நினைத்தாள். ஆனால் அதையும் தாண்டி அவள் கன்னத்தில் அந்த கண்ணீர் அருவியாய் கசிந்தது. எதுக்கு பிள்ளை அழுவுற? அவன் பதட்டம் இன்னும் அதிகமானது. சின்ராசுவை காவியாவுக்கு தெரியும், தன் மாமனின் கூட்டாளி என்ற முறையில். என் கைய விடுங்க, நான் சாகணும் என்றால் விம்மியபடி. சாக போறியா? சாகுற அளவுக்கு பெண்ணாச்சு, எதுக்கு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? சற்று அதட்டலுடன் கேட்டான். விடுங்க, நான் சாகணும். அதைத்தான் அவள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தாள். அடிச்சு போடுவ பிள்ளை. இங்க யாரு? முதல்ல என்ன விஷயம் சொல்லு. காலேஜ்ல ஃபெயில் ஆயிட்டியா? இல்ல உங்க அப்பா எதுவும் வஞ்சுவிட்டாளா என்று அவன் சிறிய அளவில் எதிர்பார்த்தான். அவனுக்கு தெரியும் காவியா மென்மையான மனம் கொண்டவள், சிறிய விஷயத்திற்கே எமோஷனல் ஆகிவிடுவாள் என்று. அதனால் இது போல ஏதாவதுதான் இருக்கும் என்று நினைத்தான். ஆனால் அவள் சொன்ன விஷயத்தை கேட்டு சின்ராசுவின் இதயமே நொறுங்கி போனது. என்ன பிள்ளை சொன்ன என்று சற்று தயங்கியபடியே கேட்டான். அவள் சொன்ன வார்த்தை உண்மையாக இருக்கக்கூடாது என்று நினைத்து. நான் மாசமா இருக்கேன் என்றாள் விம்மலுடன். எப்படி என்றான் தயங்கியபடி. அவனுக்கு தெரியும் அவள் ஒரு பையனை விரும்பினாள் என்று. ஆனால் அது இந்த அளவுக்கு போகும் என்று அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. நான் கார்த்திக்னு ஒரு பையனை லவ் பண்ண. அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் வயிற்றுல ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு இப்ப என்னன்னா என்ன லஸ்டுக்காகத்தான் லவ் பண்ண மாதிரி நடிச்சேன். வயிற்றுல இருக்க பிள்ளைய கலைச்சிரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னால எப்படி என் வயிற்றுல இருக்க உசிரை கொல்ல முடியும்? அழுகையுடன் கேட்டாள். சின்ராசு எதுவும் பேசாமல் தலையை பிடித்தபடி பக்கத்தில் இருந்த கல்லில் அமர்ந்து விட்டான். அவன் காதலித்த பெண்ணை, அதுவும் உயிருக்கு உயிராக நேசிக்கும் ஒரு பெண்ணை இப்படி ஒரு நிலையில் பார்த்ததை ஏற்றுக்கொள்ளவே அவனுக்கு சில நொடிகள் தேவைப்பட்டது. இப்படி ஒருத்தனிடம் ஏமாந்து வந்து நிற்கிறாளே என்று இவள் மீது கோபம் கொள்வதா, சிறு பெண்ணை ஏமாற்றி விட்டானே என்று அவன் மீது கோபம் கொள்வதா என்று தெரியவில்லை அவனுக்கு. நீ வா, வந்து அந்த பொறுக்கு யாருன்னு காட்டுப்பில்ல. நான் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா அவனே உன்னை தேடி வருவான். விரக்தியாக சிரித்துக் கொண்டாள் காவியா. இதுக்கு மேல அவன் என்ன தேடி வந்து ஒன்னும் ஆக போறதில்ல. எப்ப என் வயிற்றுல இருக்க பிள்ளைய அழுக்க சொன்னானோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேணாம் என்றாள் அமைதியாக. சரி வா, உன் அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன். நடந்ததை எடுத்து சொல்லு, அவர் புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு பிள்ளை. காவியா அதற்கும் இல்லை என்று தலையை ஆட்டினாள். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, என் அப்பா கொன்னே போற்றுவாரு. அதுக்கு நான் செத்தே போயிருவேன். என்ன விட்டுருங்க, நான் இப்படியே செத்து போறேன் என்று அதே பஞ்சாங்கத்தை பாடிக்கொண்டிருந்தாள். சின்ராசு அவள் கையை பிடித்தான். சாகிறதுக்கு இருக்க தைரியம் வாழ்றதுக்கு இல்லையா பிள்ளை உனக்கு? யார் நினைச்சாலும் சாகலாம், ஆனா வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறதுலதான் இருக்கு. இங்க பாரு, உன் முடிவை நீ எடுக்கலாம், ஆனா உன் வயித்துல இருக்க உசுறு, அந்த உசுரை பத்தி நினைச்சு பாரு. அது என்ன பாவம் பண்ணுச்சு? இந்த பூமியை எட்டி பாக்குறதுக்கு முன்னாடி அதை கொல்ல போறியா? அந்த உசுரோட முடிவை எடுக்கிற உரிமை உனக்கு யார் கொடுத்தா? நீ குழப்பமா இருக்க, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு பிள்ளை. உன்னை ஏமாத்திட்டு போன அவனே வாழணும்னு நினைக்கும் போது நீயே சாகணும், வாழ்ந்து காட்டணும். அவன் சொன்னா நீ செத்துருவியா என்றான் வார்த்தையில் தைரியத்தை கூட்டி. காவியா கலங்கிய கண்களுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே என்றால் அந்த விசும்பலை கொஞ்சம் குறைத்து. என் கூட வா, கொஞ்ச நேரம் அமைதியா யோசி, அப்புறம் உன் முடிவு என்னன்னு சொல்லு என்று அவளின் கையை பிடித்து அவர்கள் வீட்டுக்கு அழைத்து சென்றான் சின்ராசு. வடிவ சேலையெல்லாம் கிழிந்தபடி ஒரு இடத்தில் முடங்கி போய் அமர்ந்திருந்தாள். அவள் முகத்தில் ஆங்காங்கே காயமாய் இருந்தது. முகம் எங்கும் பயமுடன் தான் முன்னே இருந்த மர நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு சிகரெட் புதையை ஊதி அவள் முகத்தில் விட்டபடி அமர்ந்திருந்தான் காசிநாதன், அவள் கணவன். உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? உன் தங்கச்சிய போய் பார்த்து அவன் மனசை மாத்தி எப்படியாவது இங்க கூட்டிடுவான்னு சொன்னா நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க என்று அந்த சிகரெட்டை எடுத்து அவள் கையில் சூடு வைத்தான் இரக்கமில்லாமல். ஐயோ அம்மா, வலிக்குதே, என்ன விட்டுருங்க என பாவம் வழியில் துடித்தாள் வடிவு. இன்று விடியலிலே என்றுமில்லாத அதிசயமாக காதி எழுந்த மனைவிக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து பாசமாக அவளுக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டான். அப்பொழுதே ஏதோ வில்லங்கம் இருப்பதை புரிந்து கொண்டாள் வடிவு. நிச்சயம் கணவன் ஏதோ பெரிதா எதிர்பார்த்துதான் இதை செய்கிறான் என்று புரிந்து கொண்ட வடிவு அமைதியாக இருந்தாள். அவள் நினைத்தது போலவே பெரிய குண்டை தூக்கி அவள் தலையில் வைத்தான் காசி.
ஊர்ல எல்லாரும் உன் புருஷனுக்கு புல்லல நாக்குல பல்ல போட்டு பேசுறாங்க. நீ இப்ப என்ன பண்ணு, நேரா உன் 2 தங்கச்சிங்க வீட்டுக்கும் போயிட்டு இந்த மாதிரி என்னால புள்ள பெத்து கொடுக்க முடியல, அதனால நீ உன் புருஷனை விட்டுட்டு வந்து என் புருஷனை கட்டிக்கோன்னு சொல்லி உன் தங்கச்சி மனச மாத்துற. எதுக்கும் இன்னொரு பக்கம் உன் ஆத்தாக்காரிக்கிட்ட போய் உன் கடைசி தங்கச்சி ஒருத்தி இருக்காளே அவளையும் பொண்ணு கேக்குற. அவ மேல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லதான், ஆனாலும் எதுக்கு ஒரு பிட்ட போட்டு வைப்போம், என்ன சொல்ற? அவ சின்ன பொண்ணுங்க, தயங்கி கொண்டு சொன்னால் வடிவு. என்ன சின்ன பொண்ணு, அதான் 20 வயசு ஆயிடுச்சே, அது போதாதா? உடனே கிளம்பி போய் நல்லபடியா பேசி முடிச்சிட்டு வா. அப்புறம் என்ன உன் உடம்புல காயம்னு உன் தங்கச்சி கேட்டா என்ன சொல்லுவ? சந்தேகமாய் பார்த்தான். நான் தான் தெரியாம கால் வலிக்கு விழுந்துட்டேன்னு சொல்லுவேன். அது அப்படித்தான் இருக்கணும். சரி போயிட்டு வா என்று அவனை உலக அதிசயமாய் அவளை பைக்கில் கொண்டு போய் தாமரை வீட்டின் முன்பு விட்டு வந்தான். எக்ஸாம் லீவ் என்பதனால் பேப்பர் கரெக்ஷன் செய்து கொண்டிருந்தாள் தாமரை. அப்பொழுது யாரோ அவள் பெயரை சொல்லி அழைக்கும் சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தவள் அங்கே வாசலில் நின்ற அவள் அக்கா வடிவை பல மாதங்கள் கழித்து பார்த்ததில் அவளையும் அறியாமல் அவள் கண்கள் இரண்டும் கலங்கி போக அக்கா என்று ஓடி சென்று அவளை அணைத்து கொண்டாள். உடல் மெலிந்த கண்கள் சுற்றி கருவளையம் ஆங்காங்கே காயம் என்று வாடிய கொடியாய் வந்து நின்ற அக்காவை கண்டு அவள் புருவம் கேள்வியாய் விரிந்தது. என்னக்கா இப்படி இருக்க என்றவளின் முதல் கேள்வி அதுவாகத்தான் இருந்தது. அதை விடு தாமரை, நீ எப்படி புள்ள இருக்க என்று தங்கையின் கன்னத்தை தழுவி கொண்டவளுக்கு கடைசியாக அந்த கல்யாண கோலத்தில் அவள் உடைந்து போயிருந்த காட்சி ஞாபகம் வந்தது. அவளுக்கு பிடிக்காத திருமணத்தில், அதுவும் ஒரு குடிகாரனுடன், வேலை விட்டு இல்லாத சொத்துப்பத்து இல்லாத ஒருத்தனுடன் அவள் வாழ்க்கையை பிணைத்து விட்டார்களே என்று உடன் பிறந்தவளாக தங்கைக்காக அவள் விட்ட கண்ணீர் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. தங்கை இங்கு கஷ்டப்படுவாள் என்று எண்ணி வந்தாள். ஆனால் தங்கை முகத்தில் இருந்த நிறைவே சொன்னது அவள் இங்கு எப்படி இருக்கிறாள் என்று. எனக்கு என்னக்கா, நல்லதா இருக்கேன், வாய் வார்த்தையாக சொல்லவில்லை அவள். இதழில் இருந்த புன்னகை சொன்னது அது உண்மைதான் என்று. தாமரை, நீ நல்லா இருக்கேன்னு என் மனசு சொல்லுது. எல்லாரும் மாதிரி நானும் இது உனக்கு தப்பான வாழ்க்கைன்னு நினைச்சேன். ஆனா முதல் முறையா அப்பா உனக்கு ஒரு நல்லது பண்ணிருக்காருனா அது உன் புருஷனுக்கு உன்னை கட்டி வச்சதுதான். பணம் காசு இருந்தா வெளியே பகட்டா இருந்தா போதும் நம்பி வாழ்க்கையை கெடுத்துக்கிறோம். உன் புருஷன் வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா நல்லவன், அவனை விட்டுறாது தாமரை என்றால் மனதுக்குள் இருப்பதை சொல்ல முடியாமல் தவித்தபடி. அத்தியாயம் 54. தாமரை, மனசு தடுமாறும், இது சரியில்லைன்னு தோணும். ஆனா எதையும் நினைச்சு மனச குழப்பிக்காத தாமரை, இதுதான் உனக்கு சரியான வாழ்க்கை என்று தங்கை கையை பிடித்தாள். அவள் ஒரு சொட்டு கண்ணீர் அவள் கைகளில் பட்டு தெரித்தது. தாமரைக்கு ஒன்றும் புரியவில்லை. அக்கா, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? ஏனோ தெரியவில்லை, அவள் அக்காவின் நிலையை பார்க்கும் பொழுது அவள் தன்னிடம் இருந்து எதையோ மறைப்பது போல இருந்தது அவளுக்கு. மூத்தவளா இருந்து நான் உங்களுக்கு நல்லது கெட்டது செய்யணும், ஆனா எல்லாமே தழுகெல்லாம் நடக்குது. நம்ம ஐயனுக்கு பொட்ட புள்ள வெறும் மூட்டை கணக்குதான், மனச பார்க்க மாட்டாரு. பெத்தவர் தான் அப்படின்னு பார்த்தா கட்டிக்கிட்டவ அதை விட என்று பெருமூச்சு விட்டாள். மாமா உன்னை கொடுமைப்படுத்துறாரா? எதுனாலும் சொல்லுக்கா, மறைக்காத. தாமரை, என் காலம் முடிஞ்சு போச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு எந்த முடிவும் எடுக்காத. உன் மனசுக்கு ஒண்ணு தோணு பாரு, அதை மட்டும் செய். கால நல்ல வண்டி, அவனை விட்டுறாத. அதே சமயம் நம்ம தங்கச்சியும் நீதான் பாத்துக்கணும் தாமரை என்றவள் கையை பிடித்தாள். சத்தியமாக அவள் பேசும் ஒன்றும் தாமரைக்கு புரியவில்லை. ஆனால் தன் அக்கா எதையோ மறைக்கிறாள் என்பது மட்டும் அவளுக்கு தெளிவாக புரிந்தது. ஏதோ பேசினார்கள். அவள் பேசிய பாதி வார்த்தையில் இருந்தது காலை 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 மட்டும்தான். வடிவு சிரித்து கொண்டாள். முன்னாடியெல்லாம் அவனை திட்டுறதுக்காக அவன் பேரை சொல்லுவ, இப்போ புகழ்ந்து பேச சொல்ற. ஆனா இப்பவும் அப்பவும் உன் வாயால அதிகமா சொன்ன பேரு அவன் பேரு தாண்டி என்று கிண்டலுடன் சொல்லி வைத்தாள் வடிவு. தாமரை மெல்ல தலை குனிந்து சிரித்து கொண்டாள். உன்னை பத்தி எனக்கு தெரியும்டி, என்னதான் நீ வெளிப்பூச்சா பேசினாலும் இன்னும் மித்திரனை தேடிட்டு இருக்கேன்னு மோகனா புள்ள சொல்லுச்சு. ரேஷனுக்கு போகும்போது சொன்னா. யோசிச்சு பண்ணு தாமரை, வாழ்க்கை ஒரு தடவைதான் என்று எழுந்து நின்றவள் தங்கையின் கையை பிடித்து கொண்டாள். அக்கா, ஏங்கா என்னமோ மாதிரியா இருக்க, என்னாச்சு? வடிவு எதுவும் சொல்லவில்லை. அவள் சொல்ல வந்தது அவள் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள் என்பதுதான். அந்த வாசல் வரை சென்றவள் தங்கையை திரும்பி பார்த்தாள். என் புருஷன் கிட்ட கொஞ்சம் கவனமா இரு தாமரை என்றாள் கடைசி வார்த்தையாக. தாமரையின் புருவம் சுருங்கி விரிந்தது. அவள் எதற்கு இப்படி சொல்லி சென்றாள் என்று அவளுக்கு புரியவில்லை. கட்சி விஷயமாக சென்றிருந்த காளையன் இப்பொழுதுதான் வந்தான். என்னடி கருவாச்சி, அத்தாச்சி வந்துட்டு போறாங்க போல, பஸ் ஏறும் போதான் பார்த்த என்றபடி வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தவன் தாமரை முகம் வாடி இருப்பதை கவனித்தான். என்னடி ஆச்சு, ஏன் முகம் வாடி போயிருக்கு? என் அக்கா என்கிட்ட என்னமோ சொல்ல வந்திருக்கு, ஆனா அதால சொல்ல முடியல. அது கஷ்டப்படுதோன்னு தோணுது. உனக்கு நேரம் இருக்கும்போது சொல்லு, ஒரு எட்டு அக்காவை போய் பார்த்துட்டு வருவோம் என்றாள் அவள் அக்கா போன திசையை பார்த்தபடி.
அப்போது மூச்சு வாங்க ஓடி வந்தான் ஒருத்தன். அண்ணே அண்ணே, உங்க கூட்டாளி சின்ராஸ் அண்ணாவை போட்டு 50 பேரும் அடிக்கிறாங்க. அவங்க வீட்டுல பெரிய பிரச்சனை என்றான் ஒருத்தன் பதட்டமாக. காளையன் முகம் மாறியது. யார்ட அடிக்கிறது? கோபமாக கேட்டான். ஊர் தலைவர் பாண்டிய ஐயா ஆளுங்கதான், வரசா போங்க என்றவன் வேறு யாருக்கோ சொல்ல ஓடினான். தாமரையும் காளையனும் ஒருவர் முகம் ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டார்கள். காளையன் அவசரமாக பைக்கை எடுத்தான். தாமரையும் வண்டியில் ஏறி அமர்ந்தாள். கருவாச்சி, நீரு நான் என்னன்னு பாத்துட்டு வரேன் என்று காளையன் எவ்வளவு சொன்ன போதும் அவள் கேட்கவே இல்லை. வண்டி அங்கிருந்து கிளம்பியது. அதே நேரம் பாண்டியனின் ஆட்கள் சின்ராசுவை ஒன்று கூடி அடித்துக் கொண்டிருந்தார்கள். முகமெங்கும் கோபத்துடன் ரௌத்திரம் பொங்க நின்று கொண்டிருந்தார் பாண்டியன். அவர் பக்கத்தில் பாண்டியன் மனைவி காவியாவை போட்டு அடித்துக் கொண்டிருந்தார். பாதகத்தி, என்னடியே பண்ணி வச்ச? நான் உனக்கு என்னடியே குறை வச்ச? செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு எங்களை அசிங்கப்படுத்திட்டிய பாவி. நீ கொஞ்ச நாளா திரிஞ்ச திருச்சலே சரியில்லை. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆனா இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்னு நான் நினைக்கலையே என்று அவர் காவியை போட்டு அடித்தார். அம்மா, என்ன எவ்வளவு வேணாலும் அடிங்க, ஆனா அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க. அவர் மேல எந்த தப்பும் இல்லம்மா, அவரை விட்டுருங்க என்று அந்த நிலையிலும் அடிவாங்கிக் கொண்டிருந்த சின்ராசுவுக்காக பேசினாள் காவியா. அப்படி காதல் கேக்குதோ காதல் என்று இன்னும் தான் அவளை அடித்தார் அவர். அப்பொழுதுதான் சரியாக அந்த இடத்துக்கு அவசரமாய் வந்து வண்டியை நிறுத்தினான் காளையன். வண்டியில் இருந்து இறங்கிய காளையன் அது சரியாக கூட நிப்பாட்டாமல் அங்கு அடிவாங்கிக் கொண்டிருக்கும் நண்பனை நோக்கி ஓடினான். டேய், நிறுத்துங்கடா, அவன் மேல இருந்து கையெடுங்கடா என்று அத்தனை பேரையும் தள்ளி நிறுத்திவிட்டு உடலெங்கும் இரத்த காயத்துடன் சுருண்டு கிடந்த சின்ராசுவை பார்த்ததும் துடித்து விட்டான் காளையன். மறுபடியும் அவர்கள் அடிக்க வர காளையன் அவர்களை திரும்பி ஒரு கோப பார்வைதான் பார்த்தான். அடுத்த நொடி அவர்கள் கால்கள் இரண்டடி பின்னால் நகர்ந்து நின்றது. சின்ராசு, பங்க எதிரிடா என்று மெல்ல அவனை எழுப்பி அங்கிருந்த சுவரில் கைத்தாங்களாக அமர வைத்தான். காளையன் தன் நண்பன் மீது கை வைத்த ஒருத்தனையும் விடாமல் அடித்தான். இந்த முறை தாமரை அவனை பிடிக்கவில்லை. நண்பன் மீது கையை வைத்தால் யார்தான் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று அமைதியாக நின்றவள் அப்பொழுதுதான் தங்கையை கவனித்தாள். அங்கு கண்ணமெல்லாம் அடிவாங்கி சிவந்து போயிருந்தாள் தங்கை. ஏ காவியா, என்னடி ஆச்சு? யாரடி உன் அடிச்சது என்று அவசரமாக தங்கையின் களைந்து கிடந்த கூந்தலை சரி செய்து விட்டவள் தன் அன்னையை கோபத்துடன் பார்த்தாள். நீங்க தான் அவளை அடிச்சிங்களா? எதுக்கு அடிச்சிங்க என்றாள் கோபமாக. எதுக்கு அடிச்சேனா? உன் தங்கச்சி பண்ணி வச்சிருக்க வேலைக்கு இன்னும் அவளை கொல்லாம வச்சிருக்கிறதே பெருசு என்றார் அவர் கோபமாக. என்ன சொல்றீங்க? அவ என்ன பண்ணா என்று குழப்பத்துடன் தங்கையை திரும்பி பார்த்தாள் தாமரை. உன் தங்கச்சி மாசமா இருக்கா. அதுக்கு காரணம் அதோ அங்க நிக்கிறானே பாரு, அந்த பொறுக்கி நாய்தான் என்று கோபமாக அவர் சின்ராசுவை நோக்கி கையை காட்ட, தாமரை மட்டுமல்ல கையை ஓங்கி சண்டையிட்டுக் கொண்டிருந்த காளையன் கூட அதை கேட்டு அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தான். என்ன என்ன என்று இருவரும் ஒரு சேர அதிர்ச்சியுடன் கேட்டார்கள். அவர் சொன்ன நொடி எங்கிருந்துதான் அவ்வளவு கோபம் வந்ததோ தாமரைக்கு. அவள் எதை பற்றியும் யோசிக்காமல் ஏற்கனவே அங்கு அடிவாங்கி அமர்ந்திருந்த சின்ராசுவை நோக்கி சென்று அவன் கன்னத்தில் ஓங்கி அறைய போக அவள் கையை இறுக்கி பிடித்தான் காளையன். உஷ்ண பார்வையுடன் கணவனை திரும்பி பார்த்தாள் தாமரை. என் கையை விடுடா, இந்த பொறுக்கேன சும்மா விடமாட்டேன். சின்ன பிள்ளன் கூட பார்க்காம அவளை போய் இப்படி பண்ணிருக்கானே, இவனை கொல்லாம விடமாட்டேன் என்று ரௌத்திரம் பொங்க கத்தினாள். அத்தனை கோபம் வந்தது அவளுக்கு. இங்க பாரு, அவசரப்படாத. சின்ராசு அப்படிப்பட்டவன் இல்ல, அவன் அப்படி பண்ணிருக்க மாட்டான் என்று யார் சொன்ன போதும் தன் நண்பனை நம்பினான் காளை. முகமெங்கும் ரத்தம் வடிய காளையனை நிமிர்ந்து பார்த்து சின்ராசு கண்களில் அத்தனை சந்தோஷம். யார் சொன்ன போதும் தன் நண்பன் தன்னை நம்பினானே என்று. அப்போ என் தங்கச்சிதான் அவளை தேடி போனான்னு சொல்றியா? அவளை தப்பானவன் சொல்றியா என்று அதே கோபத்துடன் காளையன் சட்டையை பிடித்தாள். நான் அப்படி சொல்லல கருவாச்சி, கொஞ்சம் பொறுமையாரு. என்ன நடந்ததுன்னு தெரியாம எது கோபப்படுற? அதாவது என்ன நடந்ததுன்னா, இப்படி காளையனும் தாமரையும் பேசிட்டு இருக்க நேரம் இடையில என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சின்ராசு காவியாவை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பொறுமையா புத்திமதி எடுத்து சொன்னான். அதே நேரம் நம்ம காவியாவை காணோன்னு இன்னொரு பக்கம் பாண்டியன் வீட்டுல பிரச்சனை ஆன சமயம்தான் காவியாவோட தோழி வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. அவ காவியாவுக்காக மெடிக்கல் கிட் வாங்கி கொடுத்தத யாரோ சிலர் பார்த்து அவங்க வீட்டுல சொல்ல அந்த பிள்ளைய போட்டு பொழந்துட்டாங்க. அந்த பிள்ளை ஒரு கட்டத்துல அடி வாங்க முடியாம காவியாதான் மாசமா இருக்கான்னு உண்மையை சொல்ல இந்த விஷயம் பாண்டியன் குடும்பத்துக்கு தெரிஞ்சு போச்சு. பொண்ணு மாசமா இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா பொண்ணையும் காணோம், பொண்ணோட கர்ப்பத்துக்கு யாரு காரணம்னு தெரியல. இந்த சூழ்நிலையில தான் சின்ராசு காவியா கூட நின்னு அர்த்தராத்திரி தனியா பேசிட்டு இருந்ததையும் அவளை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனதையும் யாரோ பார்த்து பாண்டியன் கிட்ட சொல்ல அவ்வளவுதான் ரணக்கலம் ஆயிடுச்சு. மொத்த பேரும் சேர்ந்து வந்து சின்ராசு வீட்டை அடிச்சு நொறுக்க பாவம் காவியா பயந்து போய் உட்காந்துட்டான். அவ சின்ராசு கிட்ட ஒண்ணுதான் கேட்டா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, இந்த குழந்தைய மட்டும் யாரும் கொல்லக்கூடாது, எனக்கு என் குழந்தை வேணும்,
அந்த குழந்தை செத்து போனா நானும் செத்துருவேன். ப்ளீஸ் இந்த விஷயத்த பத்தி எங்க வீட்டுல சொல்லாதீங்க. அவங்க என் கருவை அழிச்சிருவாங்க. என்னை காப்பாத்துங்க என்று சின்ராசு காலில் விழுந்து கதறினாள். இன்னொரு பக்கம் அவர்கள் வீட்டை உடைத்துக் கொண்டிருந்தார்கள் பாண்டியன் ஆட்கள். அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நிச்சயம் உண்மை சொன்னால் அவர்கள் கார்த்திக்கிடம் கேட்பார்கள். அவளோ அவனை வேணாம் என்று சொல்வான். பின் கடைசியாக அவள் குழந்தையை கலைக்க சொல்வார்கள். இல்லை என்றால் பெண் அவளை கொன்று விடுவார்கள். இப்பொழுது எப்படி அவளையும் அவள் குழந்தையும் காப்பாற்றுவது என்று யோசித்தவன் ஒரு முடிவுடன் அவளிடம் ஒரு சத்தியம் வாங்கினான். அத்தியாயம் 55. ஒரு முடிவுடன் காவ்யாவின் முன் ஒற்றை காலை மடக்கி அமர்ந்தான் சின்ராசு. புள்ள, என்ன பாரு, உனக்கும் உன் பிள்ளைக்கும் எதுவும் ஆகாது. அது இந்த பூமிக்கு வர்றதுக்கு நான் பொறுப்பு. ஆனா இப்ப வெளியே என்ன நடந்தாலும் நான் என்ன சொல்றனோ அதை மட்டும்தான் நீ சொல்லணும். அங்க என்ன நடந்தாலும் நீ உண்மையை சொல்லக்கூடாது என்று சில விஷயத்தை சொன்னான். காவ்யாவின் கண்கள் கலங்கியது. அவங்க உங்களை ஏதாவது பண்ணிருவாங்க விம்மியபடி சொன்னாள். நீ கவலைப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது. என் நண்பன் இருக்கான். யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் என் நண்பன் என்ன நம்புவான். அவன் என் கூட நிப்பான். நமக்கு எதுவும் ஆக விட மாட்டான். ஆனா என்ன ஆனாலும் நீ மறுத்து பேசக்கூடாது என்றபடி அந்த கதவை சின்ராசு திறந்த நொடி பாண்டிய நாட்கள் வந்து அவனை துவம்சம் செய்தார்கள். காளையன் நண்பன் கையை பிடித்தான். பங்கு, யாரு என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும். அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் நம்புறேன்டா நீ அதை பண்ணிருக்க மாட்டேன்னு. ஆனா அவங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி உன் வாயால இதை நீ பண்ணல, அதுக்கு நீ காரணம் இல்லன்னு அவங்க முன்னாடி சத்தமா சொல்லுடா. என் நண்பன் அப்படிப்பட்டவன் இல்ல. சொல்லுடா, சத்தமா சொல்லுடா, சத்தமா சொல்லு என்று திரும்பி நின்றான் காளையன். என் சின்ராசு சொல்லுவான், நல்லா கேட்டுக்கோங்க, அவன் அப்படிப்பட்டவன் இல்ல என்று காளையன் சொல்லி முடிப்பதற்குள் சின்ராசுவின் வார்த்தை கேட்டு அப்படியே அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தான் காளையன். நான் தான் காரணம் கால, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்று சத்தமில்லாமல் வந்த சின்ராசு வார்த்தை கேட்டு பாண்டியன் ஓடி வந்து சின்ராசு நெஞ்சில் ஒரு உதையை விட்டார். சின்ராசு 2 அடி பின்னால் போய் விழுந்தான். பொறுக்கி நாய், சின்ன பிள்ளை என்னடா பண்ணி வச்சிருக்க என்று தாமரை உச்சக்கட்ட கோபத்தில் அவள் காலில் இருந்து செருப்பை கழட்டி அடிப்பதற்கு பாய்ந்தாள். ஆனால் அவள் கையை கோபத்துடன் பிடித்தான் காளை. அவன் கண்களில் ஒரு உஷ்ணம் இருந்தது. அவன் தாமரையும் அவள் கையிலிருந்த செருப்பையும் மாறி மாறி பார்த்தான். அவன் கண்களில் என்ன கண்டாலோ அந்த செருப்பை கீழே போட்டவள் கோபமாக திரும்பிக் கொண்டாள். என்னமோ உன் நண்பன் வல்லவன் நல்லவன் சொன்ன, தரங்கெட்டவன். எம்பிட்டு தைரியம் இருந்தா என் புள்ள மேல கைய வச்சிருப்பான். டேய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, கொள்ளுங்கடா அவன என்று கோபத்தின் உச்சியில் கத்தினார் பாண்டியன். ஒருவன் கடப்பாரை எடுத்துக்கொண்டு சின்ராசுவை நெருங்கும் சமயம் அந்த கடப்பாரையை பிடித்தான் காளை. இன்னொரு அடி எவனாவது எடுத்து வச்சிங்க, சமூகாரம் பண்ணிருவேன். அவன் என் நண்பன். உன் நண்பனா இருந்தா ஒரு பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம அவன் ஜாதி என்ன, நம்ம ஜாதி என்ன, ஜாதி விட்டு ஜாதி கைய வைப்பானா என்று கண்டபடி பேசியவர்கள் அவனை கொன்று போடும் நோக்கத்தில் இருந்தார்கள். இன்னொரு பக்கம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸும் வந்தது. ஏண்டா பொறுக்கி, எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணை ரேப் பண்ணி அந்த பொண்ணு வயத்துல குழந்தைய கொடுத்திருப்ப. வாடா, இன்னைக்கு உனக்கு மாமியார் வீட்டுல வச்சு லாட கட்டுறோம் என்று போலீஸ் சின்ராசு சட்டையை பிடித்தார்கள். நிறுத்துங்க என்று கத்தினான் காளை. நீங்க போலீஸ் தானே, கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே பையன் மேலதான் தப்புன்னு தூக்கிட்டு போவீங்களா? பொண்ணு அங்கேதான் நிக்குது, அந்த பொண்ணு கிட்ட விசாரிங்க. அவங்க சொல்ற மாதிரி ஒருவேளை அவ சம்மதம் இல்லாம ரேப் பண்ணிருந்தா நானே அவனை ஸ்டேஷன் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் என்றான் கண்களில் தீவிரத்துடன். என்னடா பேசுற? என் தங்கச்சி விருப்பத்தோடுதான் அதெல்லாம் நடந்ததுன்னு சொல்றியா? என் தங்கச்சி தப்பானவன் சொல்றியா? தாமரை கோபத்துடன் கட்டியவன் காலரை பிடித்தாள். காளை ஒரு சின்ன சிரிப்புடன் தாமரை பக்கம் திரும்பி பார்த்தான். இல்ல, என் நண்பன் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்ல வரேன். அவன் குடிகாரன்னு அறிந்திருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணு சம்மதம் இல்லாம அவ கைய தொடறது கூட தப்புன்னு நினைக்கிறவன். ஒரு நாளும் என் நண்பன் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான் என்றான் வார்த்தையில் நம்பிக்கையுடன். சின்ராசு பார்வை நண்பன் மீது பெருமையாக படிந்தது. பெற்றவர்கள் கூட அவன் தவறு செய்திருப்பான் என்று ஒதுங்கி நின்று கண்ணீர் விடும் பொழுது அவன் ஒருத்தன் மட்டுமே சின்ராசுவை நம்பி அவனுக்காக நின்றான். வேண்டா கர்வாயா, இது அவள் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு இழுத்து பிடித்த பொறுமையுடன் சொன்னாள். கற்பும் மானமும் பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல கருவாச்சி, அது பசங்களுக்கும் உண்டு. என் நண்பன் அதை பண்ணிருக்க மாட்டான், என்கொயரி பண்ணுங்க என்றான் ஒரே வார்த்தையில். யோ போலீஸு, அவன் தான் பொழப்பு இல்லாம பேசிட்டு இருக்கான். நீங்க அவனை என்கிட்ட கொடுங்க, அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்று அருவாளுடன் காத்திருந்தார் பாண்டியன். ஓஹோ, கை வச்சிருவீங்களா? என் பங்கு மேல கை வச்சிருவீங்களா? முடிஞ்சா வச்சு பாருங்கடா, ஒருத்தனும் வீடு திரும்ப மாட்டீங்க என்று மீசையை முறுக்கி வேஷ்டியை மடுத்து கட்டினான் காளை. மொத்த ஊரையும் எதிர்த்து ஒத்தை ஆளாக நின்றான். காள! கூக்குரலிட்டு கத்தினாள் தாமரை. காளை ஒரு பார்வை திரும்பி பார்த்தான். தப்பு பண்ணவனுக்கு சப்போர்ட் பண்றியா? நீ எந்த அளவுக்கு உன் தங்கச்சியை நம்புறியோ அதை விட அதிகமா என் நண்பனை நம்புறேன்னு சொல்றேன்.
அவன் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே இல்லை. நிறுத்துங்க, இப்ப எதுக்கு சண்டை போடுறீங்க? சம்பந்தப்பட்ட 2 பேரும் மேஜர், அவங்க கிட்ட கேட்கலாம். பொண்ணு சொல்றத வச்சுதான் நாங்க முடிவு பண்ண முடியும் என்றார்கள் போலீசும். அவ சின்ன பொண்ணு, அவ என்ன சொல்லுவா என்று காவ்யாவின் அன்னை கோபம் கொண்டார். உங்க பொண்ணுக்கு 20 வயசு, அவங்க சின்ன பொண்ணு கிடையாது. இங்க பாருமா, அவங்க சொல்ற மாதிரி நீ கர்ப்பமா இருக்கிறது உண்மையா? காவ்யா தயக்கத்துடன் தலையாட்டினாள். அதுக்கு ஏதோ இங்க நிக்கிறானே, இவன் தான் காரணமா? இவன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணானா? அதாவது அத்துமீறி நடந்துக்கிட்டானா? அங்கிருந்த அத்தனை பேரும் அவள் பதில் என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்வதற்காக ஆர்வமாக காவ்யா பக்கம் பார்த்தார்கள். காவ்யா கலங்கிய கண்களுடன் அங்கு இரத்த களரியாக நின்றிருந்த சின்ராசுவை திரும்பி பார்த்தாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து சென்றது. அவர் என்ன ஃபோர்ஸ் பண்ணல, 2 பேரும் சேர்ந்துதான் என்று அதற்கு மேல் சொல்ல முடியாமல் அந்த இடத்தில் அப்படியே மண்டியிட்டு அழுதாள். அவள் பதிலை கேட்டு அந்த இடத்தில் அப்படி ஒரு நிசப்தம். அதுதான் பொண்ணை சொல்லிருச்சே, அவரே பண்ணலன்னு. 2 பேரும் மேஜர் தான், இனி நம்ம எதுவும் பண்ண முடியாது என்று போலீஸ் ஒதுங்கி நின்றார்கள். காவ்யாவின் அம்மா முடியை அள்ளி கொண்டையிட்டு கோபமாக வந்து காவ்யாவை அடித்து வெளுத்து விட்டார்கள். அரிப்படுத்த நாயே, என்ன காரியம் பண்ணிருக்க? குடும்ப மானத்தை வாங்கிட்டியே, சாவடி என்று அவரால் முடிந்த அளவிற்கு அடித்தார். மா, என்ன பண்ற என்று தாமரைதான் வந்து அன்னையை தடுத்து தனியே அழைத்து சென்றாள். காவ்யா இன்னும் கதறி அழுதாள். டேய், முதல்ல இவள கொல்லுங்கடா. கேவலம், இந்த எச்சக்கல நாயோட புள்ள அவ வயித்துல இருக்க கூடாது. முதல்ல இவள கொல்லுங்க, அப்புறம் அவனை கொல்லுங்க என்று சத்தம் போட்டு கத்தியவரின் கையை பிடித்தான் ஒருவன். அண்ணே, போலீஸ வச்சுக்கிட்டு என்ன பேசுறீங்க? அப்புறம் ஜாதி வரின் கேச போட்டு உள்ள தள்ளிடுவானுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. டேய், நான் எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. டேய், என்னடா பாக்குறீங்க? கொல்லுங்கடா அவள. காவ்யாவை நெருங்கி வந்தார்கள் அவர் ஆட்கள். ஒரு பக்கம் தங்கையை நோக்கி ஓடி வந்தாள் தாமரை. இன்னொரு பக்கம் போலீஸ் என்று அவர்களுக்கு முன்னே அந்த அருவாளை வாயில் கடித்து வேஷ்டியை இழுத்து கட்டி முன்னே வந்து நின்றான் காளையன். எவனாவது என் மச்சு நிச்சி மேல கைய வச்சுங்க, சொல்ல மாட்டேன், செஞ்சிருவேன் என காளையன் அங்கிருந்து அவசரமாக எங்கோ சென்று அங்கிருந்த வெள்ளை நூலை எடுத்து அதில் மஞ்சளை முக்கி அங்கு காய போட்டிருந்த மஞ்சள் கிழங்கை அதில் சேர்த்து கட்டி தாழியாக கொண்டு வந்து சின்ராசு முன்னே நீட்டினான். சின்ராசு நண்பனை அதிர்ச்சியோடு நிமிர்ந்து பார்த்தான். நீ சொன்னது உண்மைனா அந்த புள்ள கழுத்துல தாலிய கட்டு என்றான் அழுத்தம் திருத்தமாக. கால கால, என்ன பண்ற? தாமரை கோபத்தில் கத்தினாள். காளையன் அதை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளவில்லை. இன்னொரு பக்கம் பாண்டிய நாட்கள் கத்திக் கொண்டிருந்தார்கள். டேய், என் புள்ளைக்கு அவன் புருஷனா? ஊருக்குள்ள கலவரம் பண்ண பாக்குறியா? ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? எடுத்து சொல்லுங்கயா என்று பெருசுகள் சத்தம் போட்டு கூச்சலிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அது எதையும் காளையன் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அவன் பார்வை எல்லாம் அவர்கள் இருவர் பக்கம் மட்டும்தான் இருந்தது, அதுவும் நண்பன் மீது. நீ சொன்னது உண்மைனா கட்டு என்று அந்த தாலி கயிறை நண்பன் கையில் திணித்துவிட்டு தள்ளி நின்றான் காளை. சின்ராசு கைகள் நடுங்க அந்த தாலியையும் பக்கத்தில் அழுது கொண்டிருந்த காவியாவையும் பார்த்தான். அத்தியாயம் 56. என்னடா அப்படி பாக்குற? அவ வயித்துல வளர குழந்தைக்கு நீதான காரணம், அப்புறம் என்ன? கட்டு என்றான் வார்த்தையில் அழுத்தம் கூட்டி. சின்ராசு கண்களை பார்க்கும் போதே அவன் ஏதோ பொய் சொல்கிறான், எதையோ மறைக்கிறான் என்று காளையனுக்கு புரிந்தது. நிச்சயம் அவன் அப்படிப்பட்டவன் இல்லை என்று 100% அவனுக்கு தெரியும். சின்ராசு கைகள் நடுங்கியது. அவன் இதை எதிர்பார்க்கவில்லை. பிரச்சனை முடிந்து இருவரையும் தனித்து விடுவார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது காவ்யாவை பத்திரமான இடத்தில் வைத்து அவளை பார்த்து கொள்ள நினைத்தான் சின்ராசு. ஆனால் அனைத்தும் கைமீறி போனது. இந்த நொடி உண்மையை சொல்லலாம், ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவளை இழுத்து சென்று கருவை கலைத்து விடுவார்கள். அதனால் பல்லை கடித்து கண்களை மூடி 2 நொடி யோசித்தான். பின் ஒரு முடிவுடன் காவ்யா பக்கம் திரும்பி பார்த்தான். திக்கி திணறி அழைத்தான் அவளை. காவ்யாவும் அழுது வீங்கிய முகத்துடன் மெல்ல அவன் பக்கம் திரும்பி பார்த்தாள். நீ நீ என்ன நம்புறியா? அவள் கண்களை பார்த்தபடி கேட்டான். அவள் அமைதியாக நின்றாள். அவள் கரங்கள் அவள் வயிற்றை தடவியது. தாமரை கோபமாக அவர்களை நோக்கி நடக்க பார்க்க அவள் கையை பிடித்துக் கொண்டான் காளையன். என் கையை விடுடா என்றாள் கோபமாக. கம்முனிரடி கருவாச்சி என்றான் வார்த்தையில் நக்கலுடன். காவ்யா கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து சென்றது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம் என சின்ராசு தயக்கத்துடன் சொல்லும் நொடி அவளிடம் இருந்து வந்து விழுந்தது அந்த வார்த்தைகள். கட்டுங்க என்று சின்ராசு அதிர்ச்சியுடன் பார்த்தான். டேய் என்று கூச்சலிட்டு ஓடி வந்தார் பாண்டியன். இன்னொரு கரத்தால் மாமனார் கையையும் பிடித்தான் இரும்பு பிடியாக. டேய் விடுடா, என் கைய விடுடா. அவ கழுத்துல தாலி கட்டுனா உன்னை கொன்னு புதைச்சிருவேண்டா, விடுடா என்று கத்தினார். அட மாமோய், சும்மா கூச்சல் போடாம கம்முனிரு. கோவத்துல கடிச்சிட போறேன். என்னத்துக்கு இப்ப கத்தின்னு இருக்க? காலையில பிபி மாத்திரை போடலையா? இப்படி கத்தாத,
அப்புறம் பேரன் பேத்தி பாக்குறதுக்கு முன்னாடி பொட்டுன்னு போய் சேர்ந்துருவ பாத்துக்க என்றான் இதழில் நக்கலுடன். டேய், நான் யாருன்னு தெரியுமா? தோடா, என்ன மாமோய் பாலையா பட டைட்டெல்லாம் எடுத்து வர்ற? கம்முன்னு இரியா என்று இறுக்கி பிடித்திருந்தான் காளையன். சின்ராசு தயங்கியபடி காவியாவை நெருங்கி வந்து மீண்டும் ஒருமுறை அவள் கண்களை பார்த்து கேட்டான். உனக்கு இதுல சம்மதமா புள்ள? காவியா அவன் கண்களை பார்த்தாள். என் புள்ளைக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் என்றால் அழுத்தமாக. சின்ராசுக்கு மட்டும் அதற்கான அர்த்தம் புரிந்தது. எனக்கு என் புள்ளதான் முக்கியம், இந்த கல்யாண வாழ்க்கை வெறும் நாடகம் மட்டும்தான் என்பதே அதற்கான அர்த்தம். அத்தனை பேரின் முன்பு சின்ராசு காவியாவின் கழுத்தில் அந்த மஞ்சள் தாலியை கட்டி 3 முடிச்சு போட அவ்வளவுதான். அந்த கல்யாணம் அந்த சுற்று வட்டாரத்தில் பெரிய புரட்சியை ஏற்படுத்திய பெருமையை எட்டி தொட்டது. முதல் ஜாதி மாற்று கல்யாணம். ஊருக்குள் பெரிய கலவரம் துவங்கியது. முதல் புரட்சி கல்யாணம் செய்து வைத்த பெருமை காளையனை சேர்ந்தது. ஆஹா, எம்பிட்டு பெரிய விஷயத்த பண்ணிவிட்டான் காளையன் என்று ஒரு சிலர் அவனை புகழ்ந்து பேச, ஜாதி வெறி பிடித்த பலர் காளையன் மீதும் சின்ராசு மீதும் வெறியை வளர்த்து கொண்டார்கள். இப்பொழுது அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. போலீஸ் கேஸ் ஆகிவிட்டது. அதனால் அனைத்தையும் பொத்திக் கொண்டு நிற்க வேண்டிய நிலைமை. இவங்க 2 பேர் மேலே ஒரு சின்ன கீறல் பட்டா கூட இங்க இருக்க ஒவ்வொருத்தனும் தான் காரணம். இது நான் சொல்ல, நம்ம சார் தான் சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க என்று பவ்யமாக இன்ஸ்பெக்டர் பக்கம் திரும்பி பார்த்தான் காளையன். உண்மைதான், அவங்க 2 பேரும் மேஜர். அவங்கள யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, இல்லைன்னா இங்க இருக்க அத்தனை பேர் மேலே கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவோம் என்றார் அவரும் மிரட்டும் தோரணையில். முக்கிய குறிப்பு, இப்போது புது இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் மினிஸ்டர் கூட சேர்ந்து பல இல்லீகல் விஷயம் பண்ணதால அவரை தூக்கிட்டாங்க. தன் முன்னே மகளின் கல்யாணம் நடந்த போதும் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருந்தார் பாண்டியன். காளையன் மாமாவை ஒரு நக்கல் பார்வை பார்த்தான். என்ன எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டல, இதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிப்ப. உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்டா என்று கண்கள் சிவக்க வஞ்சகத்துடன் சொன்னார். அப்படியா மாமா? சும்மா விட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஓஹோ, புரிஞ்சு போச்சு. மருமக 2 பேரும் நகை போடாம இருக்கிறதுனால தங்க வாங்கி மாட்டி விட போறீங்களா மாமா? பண்ணுங்க பண்ணுங்க, சிறப்பா பண்ணுங்க. நாங்க வேணாம்னு சொல்ல மாட்டோம், ஆனா நாங்களும் திருப்பி சிறப்பா பண்ணுவோம் மாமா. இப்ப பண்ண மாதிரி என்றான் ஒரு மாதிரி இதழ் வளைத்து தாடியை தடவியபடி. அண்ணே வாங்கண்ணே என்று அங்கிருந்த சிலர் பாண்டியன் கையை பிடித்து அழைத்து சென்றார்கள். அன்னை மகளை வேதனையோடு பார்த்தார். மா உதடு துடிக்க அழைத்தாள் அன்னையை. அவரோ முந்தானை எடுத்து வாயில் பொத்திக் கொண்டு கணவன் பெண்ணை சென்றார். மா மா என்று சத்தம் போட்டு அழைத்தாள் மகள். அவரோ திரும்பி கூட பார்க்காமல் சென்று விட்டார். தாமரையோ காளையும் சின்ராசுவையும் முறைத்துக் கொண்டிருந்தாள். அக்கா, நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ என்றால் மெல்ல தாமரையின் கையை பிடித்து. தாமரைக்கு தங்கை மீது கோபம் இல்லை. ஆனால் படிக்கும் பெண்ணின் மனதை கலைத்து இப்படி செய்து விட்டானே என்று அவள் கோபமெல்லாம் சின்ராசு மீதுதான். நீ இப்படி பண்ணிருக்க கூடாதுடி என்று வருத்தத்துடன் தங்கை கையை உதறிவிட்டாள் தாமரை. சின்ராசு வருத்தத்துடன் நண்பன் பக்கம் திரும்பி பார்த்தான். எப்படி அவன் முகத்தில் முழிப்பது, எப்படி அவனிடம் பேசுவதென்று அவனுக்கு தெரியவில்லை. கால என்று மெல்ல நண்பன் கையை பிடிக்கப் போனான் சின்ராசு. ஆனால் அதற்கு முன்பே அவனை விட்டு விலகி நின்ற காலை அவன் வண்டியை எடுத்தான். ஏதாவது பிரச்சனைனா உடனே கால் பண்ணு என்றான் அவன் முகம் பார்க்காமல் எங்கோ பார்த்தபடி. அவன் தன் மீது கோபத்தில் இருக்கிறான் என்று புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால் அவன் கையை பின்னோக்கி எடுத்துக்கொண்டான். டே, என்ன மன்னிச்சிருக்கால மனம் வருந்தி சொன்னான். டேய், பண்றதே பண்ணிட்டு மன்னிப்பு வேற கேக்குறியா? என் தங்கச்சியை மட்டும் கஷ்டப்படுத்தினேன் வை என்று மேற்கொண்டு தாமரை கத்துவதற்கு முன் அப்படியே அவள் இடையோடு பிடித்து தூக்கி அந்த புல்லட் முன்னே அமர வைத்தான் காலை. டேய், விடுடா விடுடா என்ன என்று திமிரினாள் தாமரை. ஆனால் அதற்கு முன்பு அவளை ஒரு கையோடு இறுக்கி பிடித்து வண்டி எடுத்து விட்டான் காலை. வண்டி அங்கிருந்து வேகம் எடுத்து சென்றது. சின்ராசு மெல்ல காவியா பக்கம் திரும்பி பார்த்தான். ஒரு நாளில் இவர்கள் வாழ்க்கை இப்படி மாறி போகும் என கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை இருவரும். இதில் பெரிய கொடுமை என்னவென்றால் சின்ராசுவின் பெற்றோர் கூட அவர்களை வீட்டுக்குள் அனுமதிக்கவில்லை. உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறோம், இங்க இருந்து போயிருங்க. உங்களை இங்க தங்க வச்சா எங்களை ஊர்ல யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, யாரும் எங்க கூட எதுவும் புழங்க மாட்டாங்க என்று சற்றும் இரக்கமில்லாமல் பேசினார் சின்ராசு தந்தை. விரக்தியாக சிரித்துக் கொண்டான் சின்ராசு. இதை அவன் எதிர்பார்த்ததுதான். அவனை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. ஆனால் அவளை எங்கே தங்க வைப்பான்? கையில் வெறும் 10,000 மட்டுமே இருந்தது. இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் வாடிய கொடியாக அந்த தெருவில் அமர்ந்திருந்த காவியாவை திரும்பி பார்த்து பெருமூச்சு விட்டான். அதே நேரம் அங்கு உச்சக்கட்ட கோபத்தில் கையில் கிடைத்த பொருளை எல்லாம் தூக்கி அடித்தாள் தாமரை. காளையனோ அதை லாபகரமாக பிடித்து பிடித்து வைத்தான். அடியே, பார்த்து வலிக்காத பொருளா எடுத்து அடிடி. படாத படத்துல பட்டா அப்புறம் பின்னாடி உனக்கு தாண்டி பிரச்சனை. சொன்னா கேளுடி. பொறுக்கி ராஸ்கல், உனக்கு எவ்வளவு தைரியம் வந்தா அந்த பொறுக்கி கூட கல்யாணம் பண்ணி வைப்பேன் என் தங்கச்சிய? அப்போ நானே கல்யாணம் பண்ணிருக்கலான்னு சொல்ல வரியா தங்கம் என்றான் சிரிப்பை மறைத்தபடி. யோ கஞ்சா குடிக்கி,
என்று பெரிய பானையை தூக்கினாள். அடியே, அத வச்சிரு. அது உன் அப்ப என் அம்மாவுக்கு கொடுத்த சீதனம். ரொம்ப வருஷமா அம்மா பத்திரமா வச்சிருக்கடி என்றவன் சொல்லி முடிக்கவில்லை. அதை தூக்கி போட்டு உடைத்தாள். ஒரு பொருளை வைக்காமல் எடுத்து நொறுக்கியவள் கண்ணில் சிக்கியது உலக்கை. செத்தடா நீ என்று உலக்கையை தூக்கி கொண்டு அவனை விரட்டி சென்றாள். கல்யாணமோ பெண் பார்த்த குஷியில் இப்பொழுதுதான் பஸ்ஸில் இருந்து இறங்கி நடந்து வந்தான், வெள்ளை வேஷ்டி சொக்காவுடன். தூரத்தில் இருந்த காளையன் ஓடி வருவதை கண்டவனோ நண்பன் தன்னைத்தான் பாசமாக அணைக்க வருகிறான் என்று கையை விரித்து பல்லை காட்டினான் கல்யாணம். வாடா பங்கு, என்னை விட்டு உன்னால ஒரு நாள் கூட இருக்க முடியலையா? அம்பிட்டு பாசமாடா, வாடா என் செல்லம் என்று கையை நீட்டினான் கல்யாணம். சிக்கனம் என்று சிரித்து கொண்டே அங்கிருந்து விலகி ஓடினான் காளை. என்ன பங்கு விலகி போறான் என்று புரியாமல் கல்யாணம் திரும்பி பார்க்க, தாமரையோ காளையனை அடிக்க நினைத்து அந்த உலக்கையால் கொஞ்சம் இறக்கி ஒரு குத்து விட, அவ்வளவுதான். அது கல்யாணம் காலுக்கு நடுவே பட அவன் வாயை பிளந்து அப்படியே கீழே விழுந்தான். அட கொக்கா மக்கா, இப்பதான்டா பொண்ணு பார்த்துட்டு வந்தேன், அதுக்குள்ள புத்திர பாக்கியத்தை போட்டு தள்ளிட்டீங்களே, ஆட போங்கடா என்று சுருண்டு விழுந்தான் கல்யாணம். இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.